இரவு ஒரு 11 மணி ஆயிருந்தது. அபினவ் மெதுவா நடந்துக்கிட்டு ஒரு ரூம் கிட்ட போறாரு. ரொம்ப சத்தம் போடாம மெதுவா அந்த கதவை திறக்கிறாரு. அப்ப மெதுவா அந்த ரூம்குள்ள எட்டி பார்க்கறாரு. உள்ள எட்டி பார்க்கும்போது அவரோட முகத்துல அன்போட சிரிப்பும் இருந்தது. உள்ள அவரோட பொண்ணு 11 வயசான திஷா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அப்ப அபினவ் திரும்பவும் மெதுவா அந்த கதவை சாத்திட்டு திரும்பவும் ஹால் கிட்டேயே போயிடுறாரு. அபினவ் ஒரு சேர் மேல உட்காந்துக்கிட்டு டேபிள் மேல இருக்கிற அந்த லைட்டை ஆன் பண்றாரு. அப்புறம் அந்த டேபிள் மேல பாதி திறக்கப்பட்டு திருப்பி வைக்கப்பட்டிருக்க புக் இருந்தது. அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. பேய்கள் நிஜமாவே இருக்கா, இதுதான் அந்த புத்தகத்தோட பேரு. அபினவ் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட அந்த புக்கை படிச்சுட்டு இருந்தாரு. அப்புறம் டேபிள் மேல வைக்கப்பட்டிருக்கிற காஃபி கப்பை எடுத்து ஒரு சிப் குடிக்கிறாரு. காஃபி கப்பை அவர் திரும்பவும் டேபிள் மேல வைக்கும்போது அவருக்கு விசித்திரமான ஒரு சத்தம் கேட்குது. யாரோ யார்கிட்டயோ பேசிட்டு இருக்க மாதிரி இருந்தது. அப்பா அவரு பாக்குறாரு, அந்த ஜன்னல் கிட்ட யாரோ ஒரு பொண்ணு நின்று யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தாங்க. அபினவ் அப்படியே ஷாக் ஆகி அந்த சேர்ல இருந்து எழுந்துடுறாரு. அப்போ லைட் ஆன் பண்றாரு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, அவரோட பொண்ணு திஷா தான். திஷா, என்னாச்சுமா? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு தூக்கம் வரலையா? திஷா எதுவுமே சொல்லாம அமைதியா அங்கேயே நின்றுட்டு இருந்தா. அப்ப அபினவ் அவளுக்கு பக்கத்துல போய் நின்று பார்த்தா அவளோட கண்ணு மூடி இருந்தது. திஷா தூக்கத்துல தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா அவளுக்கு இந்த பழக்கம் எப்பல இருந்து வந்தது? அபினவ் தனக்கு தானே யோசிக்கிறாரு. அப்பா அவரு திஷாவை கூப்பிட்டுக்கிட்டு மெதுவா அவரோட ரூமுக்கு போறாரு. அவரோட ரூமுக்கு போய் அவரோட ரூம் கதவை திறந்த உடனே அவங்க பொண்ணு திஷா அந்த ரூம்ல தான் படுத்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்த உடனே அபினவோட முகமே மாறிடுது. அப்ப அபினவ் ரூமை விட்டு வெளியே பாக்குறாரு. ஆனா அங்க யாருமே இல்லை. அபினவ் ரொம்ப பயந்து போயிடுறாரு. நடந்தது எல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு அவருக்கு எதுவுமே புரியல. திஷா அவளோட ரூம்லயே தூங்கிட்டு இருக்கானா? நான் அங்கிருந்து கூட்டிட்டு வந்த அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணு எங்க காணாம போயிட்டா? ஒருவேளை இதெல்லாம் என்னோட பிரம்மையா இருக்குமோ? இதெல்லாம் அந்த புக் படிக்கிறதால தான். இனிமேல் நைட்ல எப்பவும் ஹாரர் புக்ஸ் படிக்க கூடாது. அபினவ் அப்படி தனக்கு தானே சொல்லிக்கிறாரு. மறுபடியும் அவரு திஷா ரூம்குள்ள பாக்குறாரு. திஷா இப்பவும் பெட்ல படுத்துட்டு இருந்தாங்க. அபினவோட பார்வை பெட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஜன்னல் பக்கத்துல போகுது. அப்ப அவரு பாக்குறாரு, ஏதோ ஒரு பொம்பளை ஜன்னல் பக்கத்துல நின்னுட்டு திஷாவையே ஊத்து பார்த்துட்டு இருந்தாங்க. அபினவ் அவளை பார்த்து ரொம்ப பயந்து போயிடுறாரு. அப்ப அந்த பொம்பளை அபினவ பாத்துடுறாங்க. அவங்க மெதுவா அபினவ் கிட்ட நடந்து வராங்க. அபினவ் ரொம்ப பயந்து போய் லைட் ஆன் பண்றாரு. லைட் ஆன் பண்ண உடனே அந்த பொம்பளை காணாம போயிடுறா. அவர் உடனே போய் திஷாவை எழுப்புறாரு. திஷா மகளே, எழுந்துரு, நம்ம இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பி ஆகணும். அபினவ் திஷாவை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. எங்க கூட்டிட்டு போறதுன்னே அவருக்கு தெரியல. ஆனா கார் மட்டும் வேகமா ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. அவரோட முகத்துல ஒரு விசித்திரமான பயம் தெரிஞ்சது. அப்பா ஒரு கண்ணாடிய திஷா பக்கம் திருப்புறாரு. அப்பா அவரு பாக்குறாரு, திஷா பக்கத்துல அந்த பொம்பளையும் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அந்த பொம்பளையோட முகம் எவ்வளவு பயங்கரமா இருந்ததுன்னா அவங்கள பார்த்த உடனே அபினவ் பயந்து போயிடுறாரு. அபினவ் பயத்தால வேர்வையாலேயே நினைஞ்சு போயிட்டாரு. அது ஒரு பயங்கரமான ஆத்மாவா இருந்தது. அபினவ் பின்னாடி திரும்பி பாக்குறாரு. நீ ஏன் இங்க வந்த? உனக்கு என்னதான் வேணும்? நான் என்னோட மகளை கொண்டு போறதுக்காக வந்திருக்கேன். இதை கேட்ட உடனே அபினவ் உறைஞ்சு போயிடுறாரு. அப்போ அவரோட கார் போய் ஒரு மரத்துல மோதிடுது. அபினவ் அவரோட மனைவி வைசாலி அவர் பொண்ணு திஷா கூட சிட்டியில வாழ்ந்துட்டு வந்தாரு. வைசாலி அபினவோட கிராமம் மாதவ் கட்ட சேர்ந்தவங்க. அவங்க அபினவோட அப்பா கிஷன் நண்பரான ராம்சிங்கோட பொண்ணு. அபினவ் அவங்க அப்பா அம்மா சொன்ன ஒரே காரணத்துக்காக எந்த ஒரு மறுப்பும் சொல்லாம வைசாலிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள சிட்டிக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. 2 பேரோட வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. ஆனா திஷா பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறி போயிடுச்சு. எல்லா அம்மாக்களுக்கும் அவங்க குழந்தைனா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வைசாலிக்கு அவங்க பொண்ணு திஷாவை ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க தினமும் அவங்க பொண்ணு திஷாவை கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களோட மனசுல திஷாவை எங்க தொலைச்சிடுவணும் அப்படிங்கிற பயம் இருந்தது. அதனால அவங்க வீட்டுக்கு மந்திரவாதியை கூப்பிட்டு நிறைய தடவை பூஜை பண்ணாங்க. ஓம் சிம ஹோம் க்ரீம் ஸ்ரீமத் சாமுண்டாயை விஜ்ஜஹே. ஓம் சிம ஹோம் க்ரீம் ஸ்ரீமத் சாமுண்டாயை விஜ்ஜஹே. ஓம் த்ரயம்பகம் யஜாமயே. ஓம் ஸ்ரீமத் சாமுண்டாயை விஜய். ஒரு நாள் அபினவ் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தாரு.
வைசாலி ஹால்லயே உட்காந்துட்டு இருந்தாங்க. அட வைசாலி, திஷா எங்க போயிட்டா? அவ காணுமே. இங்க பாரு, நான் அவளுக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ அவகிட்ட சொல்லாத, நான் அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். சரி, எங்க போனா அவ? சரி ஓகே, நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன். அபினவ் அந்த ரூமுக்கு போறாரு. அவரு உள்ள போறாரு. உள்ள போய் கதவை திறந்து பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. அந்த பெட் மேல திஷாவை கயிறால கட்டி போட்டிருந்தாங்க. அவளோட முகத்துல அடிபட்ட காயம் இருந்தது. அபினவ் இதை பார்த்து அப்படியே உறைஞ்சு போயிடுறாரு. அவர் உடனே போய் திஷாவை கட்டியிருந்த கயிறெல்லாம் கழட்டிடுறாரு. அப்புறம் கேட்கிறாரு, மகளே, இது எப்படி நடந்துச்சு? உன்னை யார் இப்படிலாம் பண்ணது? திஷா அழுதுகிட்டே சொல்றாங்க, அப்பா, இதெல்லாம் பண்ணது அம்மா. நான் வெளிய போய் விளையாடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அப்பா, அம்மா என்ன போக விடல. என்ன ஜோரா அடிச்சாங்க. அதுக்கப்புறம் தர தரன்னு இழுத்துட்டு வந்து இந்த ரூம்ல கட்டி போட்டுட்டாங்க. இதை கேட்ட உடனே கோபத்தால அபினவோட கண்ணெல்லாம் சவந்து போயிருது. உடனே அவரு திஷாவை கூப்பிட்டுக்கிட்டு வைசாலி கிட்ட போறாரு. வைசாலி, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? உன் சொந்த பொண்ணுகிட்டே இப்படிலாம் பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா? இவ வெளியில போய் விளையாடுன்னு தானே கேட்டா, அதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு ஒரு மிருக மாதிரி நடத்துற? அபினவ் இவ்வளோ கோவமா சொன்னதுக்கு அப்புறமும் கூட வைசாலியோட முகத்துல சின்னதா சிரிப்பு இருந்தது. அபினவ், குழந்தையோட உயிர் காப்பாத்துறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். அங்க பாத்தியா வெளியே எவ்வளவு டிராபிக் இருக்குன்னு? ஒருவேளை அவ விளையாடிக்கிட்டு இருக்கும் போது ஏதாவது பெரிய வண்டி வந்து அவளை இடிச்சுச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம குழந்தைய நம்ம எழுந்துடுவோம். அதனால தான் நான் அப்படி பண்ணேன். தங்கம், என்ன மன்னிச்சிடுமா, உனக்கு ரொம்ப வலிக்குதாடா? வைசாலி இப்படி சொன்னதை கேட்டு அபினவுக்கு விசித்திரமா தோணுது. அவரு வைசாலி கிட்ட எதுவுமே பேசாம திஷாவை கூப்பிட்டுக்கிட்டு உள்ள போறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் புரியுது, வைசாலியோட மண்ணெல்ல சரியில்லைன்னு. அதனாலதான் அவரு வைசாலியும் அவங்க பொண்ணு திஷாவையும் அவங்க கிராமமான மாதவக்காட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு. கிராமத்துக்கு வந்தா சரியாயிடுவா அப்படிங்கிற நம்பிக்கையில கூட்டிட்டு வந்தாரு. கிராமத்துல திஷாவோட தாத்தா கிஷன் அவங்க பேத்தியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவங்க பாட்டி ஆஷா பேத்தியை மடி மேல உட்கார வச்சுக்கிட்டு கொஞ்சிட்டு இருந்தாங்க. மகனே, உன்னோட குழந்தையும் அப்புறம் மனைவியும் கூப்பிட்டுட்டு இங்க வந்தது ரொம்ப நல்ல விஷயம்ப்பா. உங்களை பார்க்கணும்னு எங்க மனசு அடிச்சுக்கிட்டே இருந்தது. இன்னும் கொஞ்ச நாள் நீங்க இங்கே இருந்துட்டு போவீங்கல்ல? ஆமாம்மா, கொஞ்ச நாளைக்கு இங்க தான் இருப்பேன். வைசாலியும் போய் அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரட்டும். மகனே, நீ சரியான வேலை பண்ணிருக்க. அம்மா, இங்க பாருங்க, பேசினது போதும். இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்ததுல எனக்கு ரொம்பவே பசிக்குது. சரி, வாங்க போய் சாப்பிடலாம். வாங்க, உங்க எல்லாருக்கும் பிடிச்ச சாப்பாடு நான் செஞ்சு வச்சிருக்கேன். எல்லாருமே போய் சாப்பிடலாம். எல்லாரும் இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில வைசாலி அவங்க பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போறாங்க. திஷா கிராமத்துக்கு வந்ததால ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா வைசாலி இப்பவும் மாறல. திஷாவை அவங்க எல்லார்கிட்ட இருந்தும் மறைச்சி அந்த ஊரோட மந்திரவாதி கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் பூஜை பண்ண வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க பொண்ணு அவங்கள விட்டு எப்பவும் தூரமா போகக்கூடாதுங்கிறதுக்காக. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க அபினவ் கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க சரியா போயிட்டாங்க அப்படின்னு அபினவ் நம்பிட்டாரு. பாதி இரவு கடந்து போயிருச்சு. எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. அபினவ் அவங்க மனைவி மற்றும் பொண்ணு கூட தூங்கிட்டு இருந்தாரு. அபினவ் திடீர்னு எந்திரிச்சிடுறாரு. அந்த பெட்ல பார்த்தா அவங்க மனைவி வைசாலியும் திஷாவும் அந்த இடத்துல இல்ல. அவரு கவலையாயிடுறாரு. அப்புறம் கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்போ பாக்குறாரு, வீட்டோட கதவு திறந்திருந்தது. அவரு வெளியில போய் பாக்குறாரு. வெளியே பார்த்தா வைசாலியும் திஷாவும் ஒரு கிணத்து பக்கத்துல நின்னுட்டு இருந்தாங்க. திஷாவோட கையும் காலும் கயிறால கட்டப்பட்டிருந்தது. அவங்க வாயும் கட்டப்பட்டிருந்தது. திஷா உதவிக்காக கத்தணும்னு நினைக்கிறாங்க. வாய் கட்டப்பட்டிருக்கிறதால அவங்களால கத்த முடியறதில்ல. வைசாலி திஷாவை பிடிச்சிக்கிட்டு ஏதோ மந்திரம் சொல்லிட்டு இருந்தாங்க. அபினவுக்கு வைசாலி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு புரிஞ்சிருது. அபினவ் போய் தடுத்து நிறுத்துறதுக்கு முன்னாடியே வைசாலி திஷா கூட சேர்ந்து அந்த கிணத்துல விழுந்துடுறாங்க. அபினவும் அவங்கள காப்பாத்துறதுக்காக அந்த கிணத்துல குதிச்சிடுறாரு.
அபினவ் கைத்தை பிடிச்சுக்கிட்டு மேல வந்தபோது அவரு கூட அவங்க பொண்ணு திஷா மட்டும்தான் இருந்தாங்க. அவரு வேற யாரையாவது கூப்பிட்டு வைசாலியும் காப்பாத்திருக்கலாம். ஆனா அவரு அப்படி பண்ணல. வைசாலி இறந்து போகட்டும்னு அப்படியே விட்டுறாரு. அபினவோட காரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதுல அபினவ் கூட சேர்ந்து அவங்க பொண்ணு திஷாவும் இறந்து போயிடுறாங்க. அந்த காருக்கு பக்கத்துல தான் வைசாலியோட ஆத்மா அவங்க பொண்ணு திஷா கூட நின்னுட்டு இருந்தது. மகளே, இப்ப என்னையும் உன்னையும் யாராலையும் பிரிக்கவே முடியாது.